Okay. Buyers. So many buyers. So many Buyer. buyers. நிறைய பேர் Yes. இல்லையா buyers. Yes, buyers. The vendor sale orange. Yeah. நீங்க அப்படியே இப்ப நீங்க ரொம்ப சிம்பிளா தேர் ஆரம்பிச்சு ஒரு 5 சென்டென்ஸ் சொல்லலாம். There Yes. are 2 vendors. There are many buyers. Many buyers. There are many vegetables. There are many vegetables. The vegetables name. The vegetables name. The vegetables names are cherry, orange. There are fruits also. Is right. and இப்ப நீங்க என்ன ஜெனரலா வந்து எவ்வளவு சிம்பிளா பண்ணுமோ அவ்வளவு சிம்பிளா இருந்தா உங்களுக்கு தப்பு எதுவும் அதிகமா வராது. okay. Okay, sir. Okay, sir. சோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்றது சப்ஜெக்ட் வெர்ப். நீங்க Okay, sir. ஒரு வாக்கியத்தை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சின்ன சின்ன வாக்கியமா முடிச்சிடலாம். Okay, sir. சோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுப்பாங்க. There are 2 kids also. Is there? இப்ப கிட்ஸ் ஆறு சொல்லிட்டீங்க, அப்புறம் இதுக்கு இஸ் இருக்குது. போட முடியாது. அப்ப okay, sir. ரொம்ப லென்த்தன் பண்ணக்கூடாது, ரொம்ப சிம்பிளா முடிச்சணும். Okay, sir. லென்த்தன் பண்ண பண்ண தப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. Okay, sir. இப்ப சப்ஜெக்ட் வெர்ப். இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்துட்டா இதை நோட் பண்ணிக்கீங்களேன். நீங்க ரொம்ப ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, தப்பு இல்லாம பண்ணணும். There are many fruits. நோட் எழுதிக்கிங்க. There are vegetables. There are 2 vendors. Sellers னு சொன்னாலும் பரவாயில்ல. There are 2 sellers. There are more than 20 buyers. There are more than 20 buyers. பாருங்க, பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஆட் பண்ணிட்டே போற மாதிரி. Yes, sir. The weather is nice. The weather is nice. The weather is nice. The weather is nice. இப்ப பாருங்க, நீங்க வந்து எவ்வளவு சின்னதா வச்சு தப்பு இல்லாம சொல்ல முடியும் தான் பார்க்கணுமே தவிர எல்லாத்தையும் சொல்லணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்க சார். There are 3 school students. There are 3 school kids. அந்த there areங்கிறத வச்சு நான் பில்ட் பண்ற பாருங்க. There are 2 women's. Women's சொல்லாம there are 2 women also. also கூட வேண்டாம். There are 2 women போடுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். There are 2 women. There are 3 persons wearing the hat. The sky is clear. It is a sunny day. There are 2 trees. There are 2 trees. Trees. அந்த எஸ் எல்லாம் விடக்கூடாது, ரொம்ப அதனாலதான் ஸ்லோவா ஸ்டெடியா போய் அதை ரெக்கார்ட் பண்ணி நீ கொண்டு வரணும். There are 2 trees. There are clouds. There are 2 shops also. Another shops also. 2 இருக்கா 3 இருக்கா? I can see 2. Other 2 only. Total there are, sir. எதை ஷாப்னு சொல்றீங்க இல்லையா? Other இன்ன 2 ஷாப் கூட இருக்குது. 1 2 3. There are 3 shops. There are 3 shops. Yeah. அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியுதுன்னு பாருங்க. அவர் அந்த செல்லர் வந்து கையில என்ன வச்சிருக்காரு? Capsicum, I think. So he is having a vegetable in his hand. Yes. He has a vegetable in his hand. Yes. A vegetable in his hand. He has a vegetable in his hand. ரொம்ப சிம்பிளான வாக்கியமா நீங்க எப்படி கொண்டு வர்றதுன்னு பாருங்க. திருப்பி நம்ம ஆழக்கால் வச்சா தப்பாயிடும். அப்புறம் இந்த இஸ் ஆறுலாம் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இந்த இதுல வந்து there are oranges.
ஓகே. there are நீங்க என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆரஞ்சஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு? Mangoes. there are mangoes. இப்ப there are mangoes இன்னொன்னு என்ன சொல்லலாம்? mangoes are available னு சொல்லலாமா? mangoes are available. yes, Mangoes are available. available in the shop. நீங்க அப்படி மாத்துறதுனால சிம்பிளா தான் மாத்துறோம். தப்பு இல்லாம பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். what else are you seeing there? the woman is wearing a jean. the blonde னு சொல்லுவாங்க. the woman has a blonde hair. the woman has a blonde hair. her hair is blonde னு சொல்லலாம். is வச்சு சொல்லலாம், has வச்சு சொல்லலாம். இந்த girl என்ன பண்றாங்க? what is she doing? She is eating some fruit or vegetable. she is eating a vegetable. she is eating a fruit. she is eating a fruit. அவ்வளவுதான். நமக்கு என்ன fruit தெரியாது, அது வந்து இது பண்ணிக்கலாம். ரைட். இப்ப பாருங்க, the girl is carrying a bag. The girl is carrying a bag. the small girl is carrying a bag. Right. The other girl carrying a trolley. he is carrying. இந்த other girl வெறும் carrying சொல்லக்கூடாது. he is carrying a trolley. he is carrying a trolley. இப்ப நீங்க ஸ்லோவா நீங்க இந்த பிக்சருக்குள்ள போனீங்கன்னா சின்ன 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 ஸ்டேட்மெண்டா நீங்க எடுக்கலாம். Okay, sir. இப்படி எடுத்து ஸ்லோவா பில்ட் பண்ணி நான் வந்து ஒரு ஷேர் பண்ண ஒரு 10 பிக்சர்ஸ் மாதிரி ஷேர் பண்றேன். நீங்க அதுல வந்து ஒரு பிக்சருக்கு ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்னாவது நீங்க எடுக்கலாம். Yes, sir. a man is wearing a blue shirt. he is also wearing a cap or a hat. he is having something in his hand. நமக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் சொல்லலாம். look at this. இப்போ ஒருத்தவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இவ்வளவு விஷயம் இருக்குது. சோ இப்ப நீங்க என்ன எழுதிருக்கீங்க படிங்க கவிதா மேம். நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சார். நீங்க அத தப்பு இல்லாம படிக்கணும். எப்படி நீங்க எழுதி உள்வாங்கி இருக்கீங்கன்னு பார்க்கலாம். எப்படி நீங்க எழுதிருக்கீங்க. There are many fruits. There are many vegetables. There are 2 vendors. There are buyers. There are more than 20 buyers. The weather is nice. There are 2 school kids. There are 2 women. There are 3 shops. He has a the small girl has a bag. Mangoes are available. The woman is wearing a jeans. She has blonde hair. Blonde. Blonde. BLOND. Her hair is blonde. Okay. She is eating a fruit. Other girl is carrying a trolley. இப்ப பாத்தீங்களா நீங்க அத பாத்து இது போலாமா சார்? இந்த vendors wearing apron. Two vendors are wearing aprons. Yes sir. இங்கேயும் இந்த வெண்டரும் is wearing apron. Very good. இப்ப என்னன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணிடணும். தப்பு இல்லாம பண்ணணுங்கிறதுல தான் மெயினா இருக்கணும். அதே சமயத்துல அந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவு சிம்பிளா எப்படி கொடுக்கறதுங்கிறத பாத்தணும். சோ இது ஒரு 10 வாக்கியம் எழுதிட்டீங்களா கவிதா மேம்? ஓகே சார். இன்னைக்கு இதே மாதிரி ஒரு 10 பிக்சரை பார்த்து ஒரு 10 சிம்பிளா உள்ள வாக்கியங்கள் எழுத ட்ரை பண்ணலாமா? Sure sir. இதுல வந்து ரொம்ப மெயினா பார்க்கிறது சப்ஜெக்ட் வெர்ப். The small girl is carrying a bag. The buyers are wearing the aprons. சின்ன மாற்றத்தை பாருங்க. The weather is nice. நம்ம சொன்ன வெதரை பார்த்தோம். இதுல என்னன்னா திங்ஸை பத்தி பேசணும், பிளேஸை பத்தி பேசணும், பீப்புளை பத்தி பேசணும். 3 விஷயம் தான். பிளேஸ் எப்படி இருக்கு, வெதர் நல்லா இருக்கு, எப்படி இருக்கு, மார்னிங் டைமா இருக்கு, எப்படி இருக்கு, சன்னியா இருக்குது. ஸோ அந்த இடத்த பத்தி பேசுறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து அங்க உள்ள மக்களை பத்தி பேசுறது பையர்ஸ், செல்லர்ஸ், வெண்டர்ஸ், வெஜிடபிள். இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ், கிட்ஸ், ஃபேமிலியோட வந்திருக்காங்க, எல்லாம் இருக்கு. திங்ஸை பத்தி பேசணும்னா வெஜிடபிள்ஸ், யூ ஹேவ் வெஜிடபிள்ஸ், யூ ஹேவ் ஃப்ரூட்ஸ், யூ ஹேவ் சோ மெனி அதர் திங்ஸ். நீங்க லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ பீப்புள், பிளேஸ், திங்ஸ், இது 3த்தையுமே வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. 10 சென்டென்ஸ்னாவது ஒரு பிக்சருக்கு இன்னைக்கு எழுதணும். அட்லீஸ்ட் ஒரு 10 பிக்சர்னாவது பார்க்க முடியுதா பாருங்க. நெக்ஸ்ட் பிக்சர்
ஏகாம்பரம் சார் நீங்க தான் சொல்லணும், தப்பு இல்லாம சொல்லணும், ரெக்கார்ட் பாக்கி எல்லாரும் எழுதிக்கணும், அந்த சென்டென்ஸை எழுதணும். தப்பானா கரெக்ட் பண்ணிக்கலாம், பெரிய சென்டென்ஸா போகாதீங்க, சின்ன சென்டென்ஸ்ல கரெக்ட் பண்ணாதான் பெரிய சென்டென்ஸ்ல போக முடியும். ஐ எம் கெட்டிங் த நெக்ஸ்ட் பிக்சர் நவ். பத்து சென்டென்ஸ்னாலும் எழுதணும், தப்பு இல்லாம எழுதணும். ஆல்ரைட், ஏகாம்பரம் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். It's a small family. There is a small family அப்படியே போட்டுக்கலாம். It is a small family போடலாம். It எல்லாம் is a it is a small family. அப்புறம் they come for picnic. they have come for picnic. வந்திருக்காங்க, வர்றாங்கல்ல, வந்திருக்காங்க. they have come for picnic. they have come for picnic வந்துருச்சு. அடுத்தது சிம்பிளா One ஆரம்பிங்க. dog also there. சொல்லுங்க. One dog. there is a dog. one dog. there is a dog ன்னு போட்டா clean-ஆ முடியுது, அது நல்லா இருக்கா? there is a dog. There is a dog. there is a dog. next. They eating. they are eating. எதுக்கு ஆர விட்டீங்க? They are eating their breakfast. breakfast போடுங்க. they are eating breakfast. இந்த they eatingலாம் சொல்லக்கூடாது. they are eating breakfast. வெரி குட். அடுத்தது நாலாவது சென்டென்ஸ் ஈஸியா கொண்டு வரலாம். ஒவ்வொரு ஆளா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆளை ஃபோக்கஸ் பண்ணுங்க, திங்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது பாருங்க, there are grapes அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஒரு வாக்கியம் முடிஞ்சிச்சு. தப்பிச்சிட்டோமா? Yes, sir. There are grapes. there There are are bread there are grapes. sandwich. அப்புறம் ஒரே ஒரு ஆப்பிள் பார்க்க முடியுதா? One apple is there. there is an apple. நீங்க there பின்னாடி போட வேணாம், முன்னாடி போடுங்க. there is an apple. there is an apple. One basket is one basket. பாருங்க, தமிழ் படிக்கிறீங்க, மைண்ட்ல தமிழ் தான் வருது, அதனால அது இங்கிலீஷ் one basket is there வருது. there is one basket. there is one basket. அப்படி கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வாங்க. அப்புறம் வேற என்ன பாக்குறீங்க? two children are there. there are two children. முடிஞ்சு போச்சா? Yes, எழுதுங்க. sir. கவிதா மேம் எழுதுறீங்களா? முனிஸ் மேம் எழுதுறீங்களா? எழுதுறேன் சார். எழுதணும். அப்படியே நம்ம There are two children. கொண்டு வந்துதான் தடுமாறுவோம். இப்படி பாருங்க, டம்மி சப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். there are two children. there is a couple. there is a family. there is a basket. there are grapes. ரிப்பீட் ஆனாலும் தப்பு இல்ல, தப்பு இல்லாம பண்ணணும், ரொம்ப முக்கியம். there is a dog. Father watching, daughter eating. the girl is sitting, the daughter is sitting in a Bread sandwich. she is eating sandwich. boy என்ன பண்றாரு? Boy watching something. he is smiling. அப்படியே போட்டுக்கலாமா? he is smiling னு போடலாமா? Yes, sir. he is smiling. பாருங்க, இந்த ஒரு சின்ன இதுல இவ்வளவு பண்ணிருக்கோம். ஜூஸ் விட்டுட்டீங்களே, ஜூஸ் பிடிக்கலங்கிறதுனால விட்டுட்டீங்களா? சொல்லிடுங்க. Orange juice. There are is 2 cup of orange juice. 2 glasses of orange juice. 2 glasses. there are 2 glasses of orange juice. அருமையா சொல்லுங்க கைதமா. there are 2 glasses of orange juice. வேற என்ன? எல்லாம் பாருங்க. the man is laughing, he is smiling. the girl is laughing, smiling. There are walking with her partner. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீங்க அதை கட் பண்ணி சின்னதா சொன்னாதான் தப்பு இல்லாம வரும், இல்லைன்னா தப்பா எடுத்து பாருங்க. there is one couple walking. there is one couple walking. Okay, I can say greenery background. yeah, there is the background is green. the background is green. there are many trees. நம்மளால பார்க்க முடியுது. there are many trees. There are many kids playing in the park. yeah, there are many kids playing in the park. there are
many kids playing in the எல்லாமே எழுதணும். எழுதலன்னா வேஸ்ட். There are many kids playing in the ஏன்னா இதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க வேற இடத்துல. There is a couple walking, there are trees, there are many kids playing. வேற என்ன பாக்குறீங்க? There are many trees in the park. There are many trees in the park. அப்புறம் இதை நோட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி எழுதிடுங்க. யார் இப்ப படிச்சு காட்டுறா? யார் இப்ப படிச்சு காட்டுறா? 10 வாக்கியம் வந்துடுச்சா? யாரு படிச்சு காட்டுறா? படிச்சு காமிக்கட்டுமா சார்? படிச்சு காட்டுங்க. சார் படிச்சு காட்டுங்க, படிச்சு காட்டுங்க. It is a small family. They have come for picnic. There is a dog. They are eating breakfast. They are eating breakfast. There is an apple. There is one basket with fruit. அது ஓகேவா சார்? வெரி குட், வெரி குட். 6 சென்டென்ஸ் இப்ப அருமையா வந்துருச்சு. இப்ப there are trees. There are 2 children. There are 2 children. Very good. One, she is eating sandwich. Very good. He is smiling. There are 2 glasses of orange juice. Very good. There is one couple walking. There is a couple walking. Very good. The background is green. The background is green. Very good. There are many kids playing in the park. There are many kids playing in the park. Very good. There are many trees in the park. There are many trees in the park. Super. இந்த அருமையா வந்துச்சு பாத்தீங்களா? நம்ம என்னமோ நினைச்சோம், ஒரு தேரை வச்சு டம்மி சப்ஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. There is an apple. There are 2 oranges. There are grapes. There is a green apple. Okay. There is sandwich. There are 2 sets of sandwich. There are 2 baskets. Okay, they are all lying. They are all sitting on the ground. There is a blanket. They are sitting on the blanket. They have spread out all the eatables. The weather is sunny. It's a wonderful day. பாருங்க ஒரு ஒரு சத்தம் வந்துருச்சு பாருங்க. இப்ப மூணாவது ஒரு இது பண்ணுவோம் சார். இது இங்க they have come to picnic னு சொல்லணுமா? they are coming they come for picnic. சார் இது ஒரு அழகான காலை பொழுதுன்னு சொல்லி எப்படி சார் சொல்றது? இது நீங்க மார்னிங் it's a sunny morning. This is the sunny morning. The weather is nice. The weather is இப்ப நீங்க அது வந்து ஒரு சின்ன மாத்திராலும் பரவாயில்ல. நீங்க வந்து sunlight is there is sunlight. நீங்க எப்படி வேணாலும் அதை போட்டுக்கலாம். ஒவ்வொரு பிக்சருக்கு ஒரு மாதிரி போடலாம். look at this. The next one. யார் சொல்றதுக்கு ரெடி? அப்படியே சின்னதா ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். Who is going to say? There is a city. There are many city. யாராவது சொல்லுங்க. There are many people walking on the road. There are many people walking on the road. Walking on the road. Very nice. There are many people walking on the road. அப்புறம் one man ride on the bicycle. அப்போ தப்பா வருது. one man ride ன்னு வர. There is a man riding. There is a man riding on the bicycle. There is a man. one man தமிழ் படுத்த வேணாம். தமிழ்ல வழியா கொண்டு வர வேணாம். The dummy subject போட்டுருங்க. ஒண்ணுமே மைண்டுக்கு வரணும்னா dummy subject இருந்து ஆரம்பிச்சா வந்துரும். There is a man riding on the cycle. A man is riding a cycle சொல்லலாமா சார்? A man is riding the cycle, right? அது சொல்லலாம். A man is riding the cycle. அப்புறம் I can see lesson cars. So many
many vehicles are there? So many vehicles. ஸ்லோ டவுன் பண்ணுங்க சுமதி மேம், இன்னொரு பண்ணி சொல்லுங்க, ஸ்லோ பண்ணி சொல்லுங்க. So many vehicles are there. There are many vehicles, many cars. There are many Many cars on the road. there are many cars போட்டாலே போதும். என்னங்க நம்ம இது பண்ணோம், அதுக்கு மேல பெருசா ஏதோ நிக்குதே, இது நம்ம ஏன் பார்க்க மாட்டோம்? There is in behind of the tall building. ஆஃப் போட வேண்டாம், அப்புறம் ஆஃப் போட வேண்டாம். Okay, sir. நீங்க இப்ப பாருங்க, வேற என்ன இருக்கு? கொண்டு எப்படி Traffic lights is there. There are tall buildings. There are There is there are traffic so lights. many skyscraper buildings. ஒன்னு கவிதா மேம் சொல்லுங்க நீங்க. There are so many skyscrapers buildings. Yeah, there are so many tall buildings. அப்படியே போடுங்க. There are so many skyscrapers. There are so many tall buildings. அப்புறம் There are one bicycle. there is one There is one bicycle. There is one bicycle. அப்புறம் ஈஸியான ஸ்ட்ரக்சர்ல நீங்க சொல்றதுதான் முக்கியம், புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்க கவர் பண்ணும் எல்லாத்தையும், அப்புறம் போக ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். There are 4 cars. There is a signal. There is red in the signal. பாருங்க, there is a man walking, having a bag on his back. There is a lady crossing the zebra line with a bag. There are 2 persons. They are looking at their mobile. There is a woman talking on the phone. பாருங்க, தேர வச்சு நீங்க தப்பு இல்லாம கொண்டு வரலாம், தப்பே இல்லை. எனக்கு நீங்க ஒரு டிஸ்கிரைப் பண்ணுங்க. There are trees. There is a cloud. There are bad. அப்புறம் இப்ப யாரு படிக்க? There is one light is there. Light. Signal. Signal. Another one light. Light is there. Yeah, that's a lamp. That's a street lamp, isn't it? Street lamp. There is a street lamp attached with the signal light. There is one coffee shop. ஏக்கு அப்புறம் ஒண்ணு வரக்கூடாது. There is one coffee shop. போட்டுருங்க. There is a coffee shop ன்னு சொல்லலாம், இல்லைன்னா there is one coffee shop ன்னு சொல்லலாம். ஏவும் ஒண்ணு வந்துடக்கூடாது. அது எழுதிட்டு திருப்பி படிக்கிறப்பதான் சரியா வரும். நிறைய நடக்குது சுமதி மேம், ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. சிம்பிளா எப்படி சொல்லுவீங்க? There is aeroplane in flying on the sky. There is an aeroplane நாலே முடிஞ்சு போச்சு. Okay. There is an aeroplane. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கீங்கன்னா ஏரோப்ளேன் அங்க மேலதான் நீங்க பாப்பீங்க இந்த மாதிரி ஒரு சிட்டியில. வெரி குட். There is many trees in front of building. ஒரு இஸ் வராது. There are many trees. There are many trees in front of building. Tall building. in front of the buildings. In front of the buildings. There are three white color cars. There are 3 white color cars. There are 3 white color cars. Very good. இவ்வளவு போதுமா? இப்ப யாரு எவ்வளவு எழுதிட்டீங்க? கவிதா மேம் எழுதிட்டீங்களா? A man is holding a bag in his back. Who is riding a bicycle? Oh yeah, the man who is riding the bicycle is carrying a bag on his back. நீங்க இவ்வளவு பெருசா சொல்லி பயந்துக்க வேண்டாம். There is a man riding. He is having a போறவரு பின்னாடி பேக் மாட்டி இருக்காருன்றது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அப்படியே போடலாம். There is a man riding on the bicycle. He is wearing a bag on his back. Okay. உடைக்கலாம், 2 மூணா உடைச்சுக்கலாம். நம்ம உடைச்சுக்கலாம், அதுக்கப்புறம் போ சேர்த்துக்கலாம். Okay sir. Very good. கவிதா மேம் இந்த பத்தி படிச்சுக்கிட்டு. There are many people on the road. There are many cars. There are so many travelers. அந்த பயணிகள் என்ன சொல்றது? Travelers. There is a signal. There is a bird. There is one coffee shop. There are so many trees. There are 3 white color cars. There is a one pot. There are 3 white color cars. Yes sir, cars. அப்புறம் There is a one pot.
There is a There one is one bicycle. car. ஏவும் ஒண்ணா வராது. There is one. There சொல்லிட்டே is one part. சொல்லிட்டே போங்க. There is one bicycle. Very good. There is one bicycle. அப்புறம் இவ்வளவு போதும். There are tall buildings நீங்க வந்துருச்சு. ரொம்ப சூப்பரா. There is a cloud. It is sunny. There is sunlight. There is sunlight. It is sunny. சூப்பர். இந்த 10 வாக்கியம் இப்ப சர்வசாதாரணமா வந்துருச்சு பாருங்க. ஒன்லி அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் மாத்திரம். அந்த தேர்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. Picture number 3 is done. Let's go to picture number 4. எல்லாத்தையும் ஒரு 10 பத்தி எழுதிட்டு பெட்டர். 10 பத்தி நீங்க எழுதினீங்கன்னாக்கா எல்லா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கொண்டு வரீங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்க. Here you go. அப்படியே வாங்க. லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம், எப்படி வேணாலும் வரலாம். 10 சென்டென்ஸ் கவர் பண்ணும், தப்பு இல்லாம இருக்கணும். எப்படி It's a classroom. There is a classroom. Easy-ஆ வரக்கூடாது. There is a classroom. There is a classroom. There are many children. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. There are many children in the school. There are many children. In the Sir, class. there are There are many children in the classroom. எதுக்கு children's எல்லாம் யூஸ் பண்றீங்க? People's children's எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. There are many children in the classroom. அப்புறம் 2 clocks are hanging on the wall. 2 clocks are hanging on the wall. 2 clocks are there in the wall. There are 2 clocks on the wall. There are 2 clocks on the. அப்படியே சிம்பிளா கொண்டு போங்க. There are 2 clocks on the wall. on the wall நம்ம நல்லா கத்துக்கிறோம். அடுத்தது. There are 2 lights on the roof. எங்க இருக்கு லைட்? லைட்டா எது ப்ரொஜெக்டரா? எது? 3 lights. It with one projector. Lights on the roof. சூப்பரா சொன்னாரு. There are 3 lights on the roof. The teacher is taking class. 3 girls are raising class. The teacher is taking class. Super. அப்புறம் 3 girls are raising their hands. 3 girls are raising their hands. 3 girls are raising. There வேண்டாம். 3 girls are raising their hands. Super. There are many books in the rack. There are many books in the rack. Super answer. On the rack ன்னு சொல்லுவாங்க பொதுவா. There are many books on the rack. There are many books on the rack. Super. அப்புறம் என்னென்னமோ இருக்கே வால்ல, என்னென்னமோ இருக்கே. There are pictures on the wall. There are pictures on the wall. இந்த globe இருக்கே, globe இருக்கே. There are one globe. That's a globe. Yeah. There are what There are one 2 globe is on the table. One globe. Okay, globe is on the table. Okay, one globe is on the table. அப்புறம் There are 2 tube on lights. the table. There are 2 what? There are 2 tube lights. 3 இருக்கு, 3 இருக்கு பாருங்க. Yes sir, 3. The ceiling or the roof. Okay, அது சொல்லிட்டோம். அடுத்தது boys are not raising their hands. Girls are raising னு சொன்னோம். Boys are பாருங்க. There are எத்தனை boys? There are 5 boys. There are 4 girls. The time There is are- different. Time is different in 2 clocks. Sir. No, one more time. Time is different in 2 clocks. Yeah. There are 2 clock is available, but showing different time. Yeah, there are 3 clocks available. There are 3 clocks available. Showing The different time times. is different. அது international time கூட செட் பண்ணிருக்கலாம். Showing different times. Very good. There is a projector. There is a projector. Yes, sir. One window is in the classroom. There is a window. One window னு ஆரம்பிக்க வேணாம். There is a window. நீங்க பேசுறப்ப அப்படியே நம்ம வந்து ஒரு மேஜருக்கு ஒரு இது இருக்கு நம்ம தமிழ் வேண்டாம்.
very dummy certificate. with curtain, sir. அழகா dummy Sir, பண்ணுங்க. there is a window with curtain. Yeah, there is a window with curtain. There is a window with curtain. Super. கவிதா மேம் அந்த 10 வாக்கியத்தையும் படிங்க. Yes, sir. This is a classroom. There are students in the class. 2 clocks on the wall. There is one bookshelf. There is one blackboard. 3 girls raising his hands. Are rising support. Or sorry, sir. Or boys are not raising hands. ஆரம்பத்துல 2 clocks are on the wall. அந்த ஆறெல்லாம் விட்டுறக்கூடாது. அப்புறம் Boys are not raising hands. There are 3 clocks. There is projector. There is a window. There is a green color curtain. very good. There is a projector. இந்த அதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, பட் நல்லா பண்ணிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி ஒரு 10 பிக்சர்ஸ் எடுக்கிறோம். இப்ப 4 பிக்சர் முடிஞ்சிச்சு. இன்னும் we can add more. இந்த பிக்சர் நான் ஷேர் பண்றேன். நீங்க எப்படி அதை ஃபார்ம் பண்றீங்கன்னு பார்க்கணும். சுமதி மேம் அழகா சொன்னாங்க. The 3 girls are raising their hands. The boys are not raising their hands, but everyone is looking at the teacher. The teacher is teaching. It seems like a mathematics class. Could be anything. There are 3 lights, 2 clocks. There are 2 clocks on the wall. There is a pot. There is a pot. There is a plant. There is a pot. There is a globe. Look at this. இது பார்த்தா வந்து நிறைய ஜெனரேட் பண்ண முடியாதுன்னு தோணும், ஆனா பண்ணிடலாம். Look at this. பத்து சென்டென்ஸ் வேணும் நமக்கு. ஒருத்தவங்களும் ஒண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கவிதா மேம் நீங்க பார்த்தோன்னே ஒரு There is a beach. It is a beach. It is a It beach. is a beach. It is a beach. It's a beach. They are playing football, volleyball. There are many people. அடுத்த மூணாவதுக்கு வந்துருங்க. There are many people. There are many people. வந்துருங்க. அடுத்தது சூப்பர். நெக்ஸ்ட் 2 birds are flying. There are two birds. 2 birds are flying. Very good. 2 birds are flying. 2 birds are. There are five girls. There are 5 girls. Boys and girls are playing football. Volleyball. Yeah. Boys and girls are playing volleyball. Sorry, volleyball. என்ன வாலிபால் இது? Beach volleyball, sir. It is a beach volleyball. It is beach volleyball. அழகா ஒரு சென்டென்ஸ் போட்டுருங்க. நமக்கு வேண்டியது 10 தப்பு இல்லாத வாக்கியங்கள் கன்வே பண்ணும் எல்லாத்தையும். அப்புறம் One man standing on the post. one man is standing on the post. One man is standing. இந்த இஸ் விட்டுட்டீங்க பாருங்க. Okay, sir. One man is standing on the post. அப்புறம் வெதர் எப்படி இருக்கு? The weather is. There is a sunny morning. Sunny morning. Sunny morning. இது மார்னிங்கா இருக்கலாம். Sunny morning இருக்கலாம். நிழல்லாம் வருது பாருங்க. It's a sunny morning. அந்த women எண்ணலாமா? 1 2 3 4. There are 4 women. There are 4 women. 5 பேர். 4ல 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். There are 5 women. There are 5 men and not wearing shirt. Jumping onto the net. நெட்ல ஜம்ப் பண்றது 2 பேர் இருக்காங்க. Two men are jumping. Two men. Men plural. 2 men are kicking the ball. அப்படி சொல்லலாமா சார்? kicking the ball. கால்ல கிக் பண்றது, கையில வச்சு உதைக்கிறது தானே சார் வரும்? உதைக்கிறது. அது கால் சம்பந்தப்பட்டது. ஆமா. இது கை சம்பந்தப்பட்டது. இது அடிக்கிறதுக்கு என்ன சார் சொல்லணும்? மியூட் பண்ணிப்பா. இது என்ன பண்றாங்க? டேப்லிங். அவங்க இதுல வந்து வாலிபால்க்கு டெக்னிக்கல் வேர்ட் இருக்கும் இந்த இடத்துல. Tapping on the. Okay, tapனா தட்டுறது. They are jumping onto the net. Actually 2 பேர் தான் ரொம்ப இதுவா இருக்காங்க. பாக்கியெல்லாம் they are looking. அந்த கடல் எப்படி இருக்குது? கடல் Blue color, sir.
The Beach is We could see the blue sea, we could see the blue sky. blue sky. There are 5 men and not wearing shirt. 5 men. திருப்பி சொல்ல அது சொல்லக்கூடாது. Yes, sir. மேன் தான் சிங்குலர். Okay, sir. There are 5 men not wearing the shirt. இங்க 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? There are 2 people in the audience. அவங்க 2 பேரும் விளையாடுற மாதிரி தெரியல. yes, sir. there are two audience போக சொல்லாமா சார்? There are 2 audience சொல்லலாம். ஆடியன்ஸ்னா ஒரு பெரிய குரூப்புக்கு ஜெனரலா சொல்லுவாங்க. There are 2 people watching. அந்த 2ங்கறப்ப people போடணும். அதான் மெயின். வேற ஏதாவது பார்க்க முடியுதா? There is a shadow of all the players. We could see the shadow of all the players. ஒன் அம்பையரா சார் அவரு ஒரு ஸ்டூல் மேல நிக்கிறாரு. போஸ்ட்னு சொன்னாரு அவரு. அது அம்பையரா கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம அப்பதான் வச்சு பேசுறது தானே நம்ம பேசலாம். அந்த பேசுறதுல தப்பு இருக்க கூடாது. referee sir. Yeah. There is one. It's a nice thing. There are 3 people another opposite side, which is near the beach. Beach. Okay. Very good. Very good. யாராவது எழுதிருக்கீங்களா? Yes sir. படிச்சு காட்டுங்க. They are playing volleyball. There are 2 birds on the birds are flying. There are 5 girls, boys and girls playing beach volleyball. There is sunny morning. There is 5 women. 2 men are jumping. 2 men are trying to play. We would see the blue sea. There are 5 men not wearing the shirt. There are 2 people watching in the beach volleyball. There is 1 referee standing on the stool. சூப்பர் சூப்பர். ஸ்லாமிங்னு சொல்லலாம். அந்த பாலை வந்து அடிக்கிறத ஸ்லாம்னு சொல்லலாம். SLAM. There are 2 of them are slamming the ball. Very good. Very good கவிதா மேம். இது ஒரு one of the difficult pictures தான். You are able to get it. இன்னொரு 2-3 பிக்சர் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். Let us see that. All right, here you go. அப்படியே சிம்பிள் சென்டென்ஸ் ஆரம்பிங்க. 10 சென்டென்ஸ் கொண்டு வந்து யார் வேணா அப்படியே ஒண்ணு கவிதா மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. There is a coffee day. Yeah, there is a coffee shop. restaurant னு சொல்லாமா சார்? சொல்லுங்க. there is a restaurant. ரெஸ்டாரண்டாவும் இருக்கு. ரெஸ்டாரண்டா பொதுவா மீல் தான் சர்வ் பண்ணுவாங்க. இதுல Sir, it is a coffee shop. சொல்லமா that is a coffee shop. ரெஸ்டாரண்ட் தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா இருக்கும். Sir, it is a coffee shop. சொல்லமா there is a coffee shop. அவ்வளவுதான். ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கும். It's a coffee shop. Okay. Sir. அப்புறம் A person working on the laptop. he is working. அது is working பாத்தீங்களா? முன்னாடியே அது போயிடுச்சு பாருங்க. A man is working on his laptop. With his laptop எப்படி வேணாலும் போடலாம். இந்த இஸ் விட்டுற கூடாது. எழுதினாதான் போகும். அது எழுதினாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அப்புறம் There are 4 lights. There are 4 lights. அப்படியே நிப்பாட்டிக்கலாம். 5 lights இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு எனக்கு தெரிஞ்சு. Okay, sir. 4 lights hanging like 1 light. அப்படியே ஷார்ட்டா பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். There are 5 lights. நமக்கே தெரியும். அது கிராமட்டிக்கலா எந்த தப்பு இல்லைன்னு உடனே அடுத்ததுக்கு போயிடலாம். one man is drinking coffee. The waiter is drinking coffee. Waiter காஃபி குடிக்கிறாரு. A woman is reading a book. Drinking coke. ஏன் கோக் வேண்டாம்? Yeah, a woman is reading a book. The woman is reading a book. Very good. A woman is reading a book. அழகா சின்னதா முடிச்சிட்டு அடுத்ததுக்கு ஓடிடலாம். There are so many drinks are available.
Yeah, there are so many drinks. அப்படின்னு போட்டா போதும் அவைலபிள் வந்துடும் அது உள்ளே. புரியுதுங்களா? Okay, sir. There are so There many. are 2 windows. There are 2 windows. அழகா கட் பண்ணுங்க அப்படியே. வந்துருச்சு பாருங்க. There are 2 windows. நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம், தப்பு இல்லாம கம்யூனிகேட் பண்றோம், கவர் பண்றோம், கான்டென்ட்டை கவர் பண்றோம். எவ்வளவு கிளீனா வருது பாருங்க. பெருசா அகலக்கால் வச்சிடக்கூடாது. A man is drinking a coffee. ட்ரிங்கிங் காஃபி தான். ஏன் காஃபி வேணாம்? A man is Sorry, a man is drinking coffee. அவ்வளவுதான். அப்புறம் பார்க்கலாமே, நிறைய பார்க்கலாமே. There are one empty chair. There is one empty chair. There வரும். there is one empty chair. யாரும் தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது. A man is wearing specs. A man is wearing specs. எந்த மேன்? இவர்தானே. One man is sitting on the table. He is wearing specs. Sir. Yeah, he has a beard also, right? Yes, sir. He has a beard. வேற யாருக்கும் தாடி இருக்க மாதிரி தெரியல, அதுக்கு மட்டும் தான் இருக்கு. He is wearing. He has wear. Beard, yeah. இந்த லேடி பண்ணுங்க. There are many cups on the rack. There are many Cups. There are many caps on the rack. Super. இன்னொரு ரெண்டு ஆட் பண்ணுங்க. இந்த கப்பல் என்ன பண்றாங்க இங்க? There are organized cups. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. There are organized cups. இல்லையே, எங்க பாருங்க. Cups are organizing சொல்லலாம். Cups are organized. Organized. Cups are organized. Cups are organized. Very good. Passive voice. Cups are organized. Super. இன்னும் ஒண்ணு. இங்க பாருங்க, இந்த பொண்ணு ஏதோ பண்றாப்ல. இது ரீடிங் தானா? ஆமா sir, she is reading a book. இங்க இப்ப two women are reading too. One girl is reading, one woman is reading. இந்த ரீடிங் பாத்துக்கலாம். இந்த ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா? இவங்க என்னமோ பண்றாங்களே, என்னன்னு தெரியல. Phone, I think watching phone நினைக்கிறேன் சார். He is watching phone, sir. She is doing. ஆமா, இதுல வாட்சிங் போன்னு சொன்னா ஒண்ணும் தப்பு இல்ல. They are waiting for friend. They are. தேருக்கும் தேக்கும் கரெக்டா தெளிவா இருக்கணும். They are waiting. They are waiting. Super. There is one name board. Coffee board on the wall. A coffee board on the wall. Coffee board on the wall. Very good. கவிதா மேம் படிச்சிருங்க. Okay, sir. There is a coffee shop. A man is working his laptop. There are 4 lights. There are 4 lights. There are many drinks. There are 2 windows. A man is drinking coffee. One man is sitting on the chair. Cups are organized. They are waiting for friend. For their friends. அந்த தேர்ங்கிறது போடணும். வெரி குட். இந்த அளவு நீங்க ஃபார்முலேட் பண்ணிட்டீங்கன்னா போ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிராக்டிஸ் தான் வேணும் உங்களுக்கு. லுக் அட் திஸ். அட்லீஸ்ட் 2 more we can do. There you go. So, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Sir, there is a one mall. It is a Supermarket. Supermarket. It is a supermarket. சொல்லிட்டே வாங்க. சின்னதா சொல்லணும். 2-3 வார்த்தையில சொல்லுங்கிற மாதிரி டக்குனு வராது. There is a man carrying basket. Okay, there is a man trolley, right? Having the trolley. Okay. Trolley இருக்கு.
யார் யார் என்ன பண்றாங்க? ஒரு 5-6 பேர் இருக்காங்க, என்ன பண்றாங்க? They are shopping. பாருங்க, there are 4 women. There are 4 women. வெளியில என்ன இருக்குது? ஏதோ ஒரு இருக்குது. There is a checkout. Checkout பார்க்க முடியுது. There is a checkout. There are So 2. computer is there. இந்த அயில்பாங்க, அந்த அயில்பாங்க, அயில்ல வந்து இத்தனை The பேர். one computer is there. There is a checkout. அதான் checkout. கம்ப்யூட்டர் தான் checkout. நீங்க checkout, there is a checkout. அங்க வந்து checkout பண்ணிட்டு போவீங்க, வெளில போவீங்க. வேற ஏதாவது பார்க்க முடியுதா? Groceries are organized. The grocery items are organized. It's a very huge supermarket. There are touching provisions. One more time. No routine. There are searching provisions. Their provisions. இப்ப இத பத்தி தமிழ்ல சொல்லணும்னா ஒரே நிமிஷத்துல 10 வார்த்தை, 10 வாக்கியம். ஐயப்பராஜ் சார், 10 வாக்கியம் ஒரே நிமிஷத்துல இத பத்தி தமிழ்ல சொல்லிட்டே போங்க. இடையில நிக்காம சொல்லுங்க பார்க்கலாம். ஷாப்பிங் மால். ஸோ 3 லேடிஸ் இருக்காங்க. ஒரு ஜென்ஸ் வந்து வித் இதோட பேஸ்கெட்டோட வச்சிருக்காங்க. ஸோ அங்க வந்து செக் அவுட் இருக்குது. ஸோ மெனி பீப்புள்ஸ் வந்து பொருளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் வந்து ரெட் கலர் பேக் வச்சிருக்காங்க. 2 சைடு வந்து நிறைய ப்ரொவிஷன் இருக்குது. வாக்கிங் நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லா கலர்ஃபுல்லா லைட்லாம் நிறைய லைட் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் டைல்ஸ் இருக்கு, டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பாட்டத்துக்கு நிறைய ஜூஸ் ஐட்டம் கொண்டு வந்துட்டீங்க. லைட்ஸ் இருக்கு, டைல்ஸ் போட்டிருக்காங்க. வெரி குட் டைல்ஸ், ஒயிட் டைல்ஸ், வெரி குட் லைட்டிங். வெள்ள இட் சீம்ஸ் டு பி ரைனிங். எவரிவன் இஸ் வேரிங் எ கோட். எல்லாரும் கோட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. வெரி குட். தே ஆர் லுக்கிங் ஃபார் தர் ஐட்டம்ஸ், சர்ச்சிங் ஃபார் தர் ஐட்டம்ஸ், தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம தமிழ்ல பேசுறப்ப ரொம்ப சிம்பிளாவும் சொல்றோம், அதே சமயத்துல மூவ் ஆகிட்டே இருக்கோம். நம்ம தப்பு இல்லாம பேசுறோம்னு நமக்கு ஷூரா தெரியுது. ரைட்? இப்போ ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஃபுட் ஐட்டம்ஸ் அது இருக்குது. They are looking for their items, they are searching for their items, they are looking at their items. இது ஸ்டோரோட அசோசியேட் மாதிரி தெரியுது, ஸ்டோர்ல ஒர்க் பண்றவங்க மாதிரி தெரியுது. Might be looking for something there. நீங்க சொன்ன மாதிரி இந்த டைல்ல இருந்து லைட்டிங்ல இருந்து சொன்னீங்களே, அது இருக்கு. வெளியில மழை பெய்யுதா? ஏதோ தண்ணி அடிக்குதா? மழை பெய்யற மாதிரி இருக்கா வெளியில? It is raining outside, sir. It seems like it is raining outside. It's raining outside. கூட்டம் பெருசா கூட்டம் இருக்க மாதிரி எல்லாம் தெரியல. அப்புறம் there are 3 persons at the door. ஒரு டோர்ல 3 பேர் இருக்காங்க. One bag is there on the floor. There is a bag, red color bag. There is a bag. One man is hanging a red color bag. Yes, holding a red color bag. சூப்பர். அந்த ஐட்டம்ஸ் பத்தி ஏதாவது பேசலாமா? வாட்டர் கேன்லாம் ஏதோ இருக்குது ரைட் ஹேண்ட் சைடுல. ஸோ இந்த மாதிரி அவங்க இப்போ அவரு ஐயப்பராஜ் சார் தமிழ்ல பேசுறப்ப நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொன்னாரு. ப்ரொவிஷன்னாரு, பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ நிறைய சொன்னாரு. டைல்ஸ்னாரு, லைட்ஸ்னாரு. இன்ஃபேக்ட் எவ்வளவு தூரம் தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரோ அந்த அளவு இங்கிலீஷ் வேர்ட்ஸும் அவர் யூஸ் பண்ணாரு. ஒன்லி திங் இஸ் அந்த கிராமர் பார்ட் நம்ம இங்கிலீஷ்ல வர்றப்ப கொஞ்சம் வித்தியாசமா பேசுறோம், அவ்வளவுதான். There are 7 people, there are 15 persons, there are 4 women, there are 7 men, there are 3 at the door, there is no one at the checkout. It seems to be raining, there is a good lighting and the tile is white. இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இது மாதிரி ரொம்ப சிம்பிளா, வேற எதுவும் காம்ப்ளிகேட்டடாவே பேச வேண்டாம். ஏன்னா தமிழ்லயும் நம்ம காம்ப்ளிகேட்டடா பேச மாட்டோம், ரொம்ப சிம்பிளா தான் பேசுவோம். There are a lot of food items are there, everyone is searching for their own item. கவிதா மேம் ஏதாவது எழுதிருக்கீங்களா? படிச்சு காட்ட முடியும்? There is a man having a trolley. There are 4 women. There is a checkout for organized. There are vegetables. There are white color tiles. Very good lighting. There are searching for things. There are
looks for their own items. It is a rainy outside. There are the people on the entrance. There are 3 people on the entrance. There are milk bottle. There are 15 people. It is seems to be rainy. வெரி குட் வெரி குட். நீங்க தேரையும் தேவையும் சொல்றது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. தேங்கிறப்ப தெளிவா சொல்லணும், தேருங்கிறப்ப தேர் சொல்லணும். நீங்க சொல்றது Okay, sir. அது மட்டும்தான் எனக்கு இதா இருக்கு. பட் நிறைய நல்லா காப்பி பண்ணி நல்லா பண்ணிருக்கீங்க. வெரி குட், சூப்பரா பண்ணிருக்கீங்க. வெரி நைஸ், நிறைய கேப்சர் பண்ணீங்க. அட்லீஸ்ட் ஒன் மோர் வீக்கெண்ட். we can do ஒரு 10 சென்டென்ஸ் இதுல ஃபார்ம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எஸ் கவிதா மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. There are clinic. It is a clinic. இட்ஸ் a clinic. வெரி குட், இட்ஸ் a clinic. அடுத்தது Doctor is there. There is a doctor. there is a doctor. அடுத்தது there is a many patients waiting. இன்னொரு There are many patients. there are many patients. அப்புறம் There is a clock. there is a clock. அப்புறம் There are 2 plants on the table. there are 2 plants on the table. அப்புறம் There is there are computer. பண்ணிடலாம். பொருளை பத்தி சொல்லணும், ஆளை பத்தி சொல்லணும், இடத்தை பத்தி சொல்லணும். டாக்டர் நர்ஸ் இருக்காங்களா? Stethoscope is there on his neck. ஸ்டெத்தோஸ்கோப். ஓகே, அப்புறம் A old man is sitting on the chair. there is a old man. வெரி குட். அப்புறம் இந்த சைடுல இருக்கிறது யாரு? ரைட்ல இருக்கிறது Doctor is writing prescribed. prescription. Doctor is writing prescribed medicine. யா பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம், ரைட்டிங் பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம், தப்பு இல்ல. அப்புறம் இங்க எங்க பேஷண்ட் எங்க உட்கார்ந்திருக்காங்க? Patient are sitting in left side, sir. ஓகே, பேஷண்ட் இப்ப கரண்டா உள்ள பேஷண்ட் என்ன வேர் பண்ணிருக்காங்க? Red color t-shirt. அப்படி நீங்க ஆரம்பிக்கலாமா? இந்த 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 அம்மா யாரு? நீங்க தான் நேம கால் பண்ணி அந்த நர்ஸ் மாதிரி இருக்கிறது இந்த பேஷண்ட் கிடையாது. A sister She is is looking like a nurse. advising. she is looking like a nurse. அவ்வளவுதான், அதுதான் நீங்க பிரிக்கணும். இந்த பேஷண்ட்ல வயசானவர் ஒருத்தர் இருக்காரு. She is advising his patient. she is at the patient, right? Okay. There are 2 parts on the table. There are 2 parts, 2 plants on the table. I சொன்னாங்க அவங்க சுமதி மேம். வெரி குட். வேற ஏதாவது பார்க்க முடியுதா? வால்ல ஏதாவது பார்க்க முடியுதா? There are posters on the wall. There are posters on the wall. அவ்வளவுதான் முடிஞ்சது. Posters. The old man is wearing red color shirt and he is wearing a blue jean. வேற என்ன சொல்லலாம்? இத பத்தி சொல்லலாமா? The chairs are made of what? The chairs என்ன chairs இது? ஸ்டீலா என்னது? Steel தான் சார். அது இருக்க அது பண்ணி சொல்லிடலாமே. பொருளை பத்தி சொல்லலாம், இந்த பிளேஸ பத்தி சொல்லலாம், இந்த மனிதர்களை பத்தி சொல்லலாம். அங்க உள்ள மனிதர்கள் அவ்வளவுதான் வந்துருச்ச. 10 வாக்கியம் வந்திருக்குமே. What time is showing 2 o'clock? Yeah, the time on the clock. The time is 2 o'clock. The chairs are made by steels and sollama, sir. Made of. Made of. Okay. Yeah, made of. இப்ப மெஜாரிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் தான் மேட் ஆஃப். மேட் ஃப்ரம்னு சொல்லுவாங்க. மேட் ஆஃப் தான் இது கரெக்ட்டுங்க. ஏன்னா அந்த ஒரு மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்றோம்னா மேட் ஆஃப். Okay. மல்டிபிள் மெட்டீரியல், அது மெயின் மெட்டீரியல் ஸ்டீலா இருக்குன்னா மேட் ஃப்ரம். மேட் ஆஃப்னே சொல்லலாம். Computer is on the table. இந்த வெயிட்டிங்கிற போர்டு அங்க இருக்குது. கீழே டைல் கலர் இருக்குது பார்க்கலாம். ஓவரால் இது இருக்குது. விண்டோவை பார்க்க முடியும். அங்க ரேக் இருக்கா மாதிரி இருக்கு. ரேக்ல ஃபைல்ஸ். Tiles is in white color. வெரி குட்.
அந்த ரேக் பாத்தீங்களா, போஸ்டர் பாத்தீங்களா? ரைட். All the chairs are in grey color னு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். ஆல் தி சாய்ஸ் ஆர் இன் கிரே கலர். எப்படி வந்துருச்சு பாருங்க. கவிதா மேம் கொஞ்சம் படிச்சு காட்டுங்க. லாஸ்ட் பிக்சர் படிச்சு காட்டுங்க. Okay, sir. It is a clinic. There is a doctor. There are many patients. There is a clock. She is advising her patients. There is a clock. The time is 2 o'clock. We can see window. There are white tiles. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப எவ்வளவு இது வந்துச்சு பாருங்க. இந்த முதல் பிக்சருக்கும் நம்ம 8வது பிக்சர் பார்க்கறதுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க. இந்த இஸ் தேர் வாஸ் இட்டு நம்ம நிறைய இப்ப பார்த்தோம். அந்த சிம்பிளா அவ்வளவுதான். ஒரு 10 வாக்கியம் நம்ம பண்ண முடியும்னா பண்ணிடலாம். அந்தந்த இடமும் நீங்க வெவ்வேறு சுச்சுவேஷன் மாறுறதுனால அப்படி இருந்தது. இதே நான் வந்து இது ஷேர் பண்றேன். நீங்க ஒரு மாதிரி அதை ஒர்க் பண்ணணும். ஒரு 10 சென்டென்ஸ்னாவது இதுல எழுதணும். இப்ப ஐயப்பன் சார் நான் மெயினா பார்த்தது என்னன்னா, மெயினா இந்த ஈசாறு வாசு வேற திடீர்னு காணப்படுது. கவிதா மேமும் அப்படிதான். ஏன்னா அந்த இடத்த விட்டுறக்கூடாது. ஓகே பிளாக்ஸ் ஆன் த வால்னா ஆர் ஆன் த வால் தெளிவா நம்ம சொல்லணும். நம்ம சப்ஜெக்ட் வேர்பு தான் நமக்கு முக்கியம். வேற எதுவும் இருக்குதோ இல்லையோ சப்ஜெக்ட் வேர்பும் இருந்தே ஆகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். வெரி குட். ஸோ இதை நான் அனுப்புறேன். நீங்க இதை பாருங்க. சில பேர் எனக்கு அனுப்பியிருக்கீங்க, இன்னும் நான் ஃபுல்லா பார்க்கல. அப்படி அனுப்பாதவங்க ஓவர் த வீக்கெண்ட் போட்டு அந்த வேர்ப் டு நவுன், அட்ஜெக்டிவ் டு நவுன் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்புங்க. நிறைய வேர்ட்ஸ் அதில் நான் பண்ணி வச்சிருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுத்துக்கும் தமிழ் அர்த்தமும் நீங்க பாத்துங்க. ஓகே. நம்ம அந்த சென்டென்ஸ்ல வாக்கியத்துல அமைச்சு மண்டே எழுதி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Okay, thank you, sir. Good night, sir. Thank you, sir. தேங்க்யூ வெரி மச்.